இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான ப்ளூபெர்ரி லெமனேட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெர்ரி வச்சும் செய்யலாம், இல்லைனா ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ப்ளூபெர்ரி வச்சு தான் லெமனேட் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ப்ளூபெர்ரி பற்றி நிறைய வீடியோவில் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த ப்ளூபெர்ரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி வந்து நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ ப்ளூபெர்ரி லெமனேட் எப்படி நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு ப்ளூபெர்ரி வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இதை வந்து 2 நிமிஷம் நம்ம மைக்ரோவேவ் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா ஸ்டவ்வில் லோ ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை வந்து மைக்ரோவேவ் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே பழத்தை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆக போகுது, ஒரு 3 செகண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இது நல்லா வெந்து இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா குழஞ்சிருக்கு. இதை வந்து ஒரு கரண்டியில் வச்சு நல்லா நெசுக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நெசுக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறுற சமயத்தில் நம்ம 3/4 கப்பு அளவுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸை வந்து நம்ம புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸை வந்து புழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்வீட்டு வந்து நான் வந்து சிம்பிள் சிரப் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சிம்பிள் சிரப் எப்படி செய்யறதுன்ட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். டபுள் சாக்லேட் சிப் ஃப்ராப்பிச்சுனா ரெசிபியில் வந்து இந்த சிம்பிள் சிரப் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களால் சிம்பிள் சிரப் செய்ய முடியலன்னா இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து தேனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் வந்து சிம்பிள் சிரப் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, சர்க்கரை இருக்கோ, இல்லைனா தேன் இருக்கோ, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ப்ளூபெர்ரி வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சு இந்த ப்ளூபெர்ரியை வந்து ஒரு பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட 3/4 கப்பு எலுமிச்சைப்பழ ஜூஸ் வந்து ஊற்றிக்கணும். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து சிம்பிள் சிரப்பு ஒரு 1/2 கப்பு ஊற்ற போகிறேன். நீங்கள் சர்க்கரைனா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 புதினா இலையை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்சு உப்பு, ஐஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தில் இன்னும் ப்ளூபெர்ரி சாஸ் இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி கலக்கி நான் அதில் ஊற்றிடுறேன். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 6-7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ப்ளூபெர்ரி லெமனேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமனேட் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது கலர் வந்து. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 1 வாரம் இல்லை 10 நாள் வச்சு நம்ம குடிச்சிக்கலாம் இதை வந்து. இப்போ வந்து நான் இப்போ கப்பில் எப்படி சர்வ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 புதினா இலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கப்பில் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருக்கேன், நான் அதை போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 4-5 ப்ளூபெர்ரி பழம் போட்டுக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. எலுமிச்சைப்பழம் வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ லெமனேடை வந்து நம்ம கப்பில் சர்வ் பண்ணுறது தான். பாருங்கள், இப்போ சூப்பரான லெமனேடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது. புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சக்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ப்ளூபெர்ரி எல்லாம் வந்து நல்லா மிதங்கி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.